அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை உங்களுக்கு பாருங்க. அப்புறம் இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹalleluya. பாஸ்டர், இந்த ஆசீர்வாதம், இந்த புதிய வருஷத்தின் ஆண்டின் ஆசீர்வாதம் என்ன? யூ see, நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. ஹalleluya. அந்த ஆரம்பம் எப்ப தெரியுமா பாஸ்டர்? இந்த வருஷத்தின் ஆண்டு விழால தான். நீங்க நின்று கொண்டு அந்த கூட்டத்துல கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பாருங்க. ஹalleluya. கரங்களை தட்டி. எல்லாருக்கும் ஹீரோ நான் தான், பின்னாடி வரவங்க எல்லாம் ஹீரோ தான், ஆனா முதல் கதாநாயகன் நான் தான். ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எப்படிமா நான் ஹீரோ மாதிரி இருக்கிறேனா? ஓகே, thank you. ஆமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி நல்ல பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. ஏய், நீ நின்று கொண்டு நம்மளோடு இருந்து கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நீ பார்க்க போகிற விரோதிய நீ என்னைக்கும் பார்க்க மாட்டேன். விரோதியை இப்ப பார்த்துட்டு ஏதாவது வந்துக்கிறீங்களா? பிடிக்காதவன் யாரான அவனை இதோட பார்க்கவே மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. நல்ல கைகளை தட்டி அத இத நான் அப்படியே யோசிச்சேன். இவன் என்ன மேட்டர்னா, இஸ்ரவேல் ஜனங்க வராங்க மோசே கிட்ட வந்து, ஐயோ பார்வனுங்க அம்ச மாதிரி அம்சிட்டு நீ நம்மள நிறைய பேர், நீ நல்ல முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன், எப்படி உங்களுக்கு வெற்றிது? ஹalleluya. அப்பதான் சொல்றாங்க, பயப்படுறாங்க, ஐயோ அவன் பின்னாடி துரத்தின்னு வரான், என் நிலைமை என்ன ஆகும், என் நிலைமை என்ன ஆகும், எப்படி? இன்னைக்கு கூட அந்த வார்த்தை தான் என் மனசு. இன்றைக்கு எல்லாம் சொல்லுங்க, இன்றைக்கு எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பாஸ்டருக்கு என்ன இருக்கும், ஐயோ நாளைக்கு வர போறாங்க, எல்லாம் எப்படி பண்ணுவேன், என்ன செய்வேன், பேனரை தூக்கிட்டு போய் எங்க வைப்பேன், இது வேற செதன்னு இருக்குது, கார் மாட்டிக்குமா, ஜீப்பு மாட்டிக்குமா, பஸ் மாட்டிக்குமா. இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? இன்றைக்கு எல்லாம் நடந்து என்ன பட்டு புடவை எடுத்து கட்டுவோம், என்ன செய்வோம், பிஷப் அம்மா வரும்போது எப்படி எல்லாம் அவங்க காப்பி போட்டு ஆத்துவோம். ஹalleluya. இப்படிதானே எல்லாம் இன்றைக்கு இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? சாயங்கால பிரியாணி இருக்குது, இப்போ இன்றைக்கு வீட்டுல போய் என் கணவன் மூஞ்சிக்கு நான் என்ன செய்யணும்? இன்றைக்கு ஹalleluya. அவங்களுக்கு என்ன தோணும், இது என்ன கேட்குமோ? இன்றைக்கு நம்மள இப்ப சர்ச்சில் போயிருக்கோம், சர்ச்சு கொஞ்சம் நேரம் இன்றைக்கு கரைக்க அர்ப்பம். ஹalleluya. எல்லாருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆனா நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு சந்தித்து நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த என் உள்ளத்தை கவர்ந்த வார்த்தை இன்றைக்கு. ஹalleluya. ஐயோ இன்றைக்கு என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு போய் இஸ்ரவேல் ஜனங்க அவனை துரத்திட்டு வரான். அப்ப சொல்றான், ஏன் பைத்தியக்காரன் போல இப்படி குதிக்கிற? ஹalleluya. அதான் சொல்றேன், நீ நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாரு. பின்னாடி வர எகிப்தியரை நீ என்னைக்குமே பார்க்க மாட்ட. அதான் மோசே தைரியமா சொல்றான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதான் இப்போ நம்ம பார்க்கிறோம், இன்றைக்குன்னு எத்தனை இடத்துல எத்தனை நீதிமான்கள் பேசி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க பாருங்க ஆண்டவரத்துல. அவங்க ஜெபம் எப்படியெல்லாம் இருந்தது பாருங்க. நல்லா படிங்க. ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 24:12. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன சொன்னா? இன்றைக்கு எனக்கு காரியம் சித்திக்க பண்ணுங்க. ஹalleluya. எல்லா பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் உன் காரியத்தை சித்திக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது
ஆபிரகாமின் வேலைக்காரனாகிய எலியேசருடைய ஜெபம். ஹல்லேலூயா. 900 மைல்கள் கடந்து போகிறான். எப்படி என்னை நடத்துவான்? எப்படி ஈசாக்குக்கு நான் பெண் கொண்டு வந்து வைப்பேன்? அப்ப சொல்றாரு, ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்பி நான் உன்னை வழிநடத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி தட்டி தானம் தட்டி நல்லா சும்மா கையை தட்டி சும்மா தட்ட தட்டு 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 நல்ல தட்டு கையை தட்டு தானம் தட்டு தானம் தட்டு. ஆமா ஆமா. கம்முன்னு உட்கார்ந்தா ஜம்முன்னு இருக்கலாம் தான். ஆனா நீங்க கம்முன்னு உட்கார்ந்தா ஜம்முன்னு இருந்தாலும் இருக்க முடியாது. நீ தட்டினாதான் நீ ஜம்முன்னு இருப்ப. காரணத்தை நீ கட்டாயம் வைக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க கையை தட்டும் போதுதான் நீ பேட தட்டணும். அவங்க கையை தட்டும் போது நீ பேட தட்டணும். ஓகே, மெமரியில வச்சுக்கோ. என்ன பார்த்தாலே இவர் வந்தா கையை தட்ட சொல்லுவாரு, நான் பேட தட்டணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஹல்லேலூயா. இப்ப கையை தட்டுங்களா? நீ நல்லா வருவடா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பாருங்க, அவனுடைய நோக்கம் இருக்கு. ஐயோ, எனக்கு யாருக்காக வழி காட்டுவாங்க? ஒரு தூதனை உனக்காக வச்சிருக்கிறேன். லிசன், உனக்காக நான் வச்சிருக்கிறேன். அவர் நடத்துவார் உன்னை. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, என் எஜமானுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே எனக்கு இன்றைக்கு காரியத்தை திக்க பண்ணி என் எஜமானுடைய காரியத்தை ஃபினிஷ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவன் பாருங்க 15வது வசனம் சொல்லுது பாருங்க. பாருங்க, அவன் இப்படி சொல்லி எப்படி சொல்றான்னா, ஆண்டவரே எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் எந்த மகள் வந்து குடி என்று சொல்லி நீயும் குடி, உன் ஒட்டகங்களும் குடிக்கட்டும் என்று சொல்லி எந்த மகள் வந்து தண்ணி கொடுக்கிறாளோ அவள் தான் என் எஜமானுடைய ஈசாக்குக்கு உரிய மருமகள். ஹல்லேலூயா. கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ தேவனுடைய சமூகத்துல எந்த ஒரு விண்ணப்பத்தை நீ சொல்லி முடிக்கிறியோ அதை சொல்லி முடிக்கும் முன்னே உன் வாழ்க்கையில் அது நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் தேவன் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது அவனுடைய 2வது ஒருத்தன் ஜெபம் பண்றான் பாருங்க. யாத்ராகமத்தின் புத்தகம் மோசேயினுடைய ஜெபம் 20 யாத்ராகமம் 32:29. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 32:2. கர்த்தர் இந்த எப்படி போதும் விட்டுருங்க. அவ்வளவுதான். என்னைக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு? இவ்வளவுதான் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அதெல்லாம் கையை பிடிச்சி சொல்லுங்களேன். ஒரு ஆசீர்வாதம் ரைட் தான். இப்பொழுது இன்னைக்கு என்ன ஆண்டு விழால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதான் சொல்றாரு ஆண்டு வாய்க்க பண்றாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அளிக்கிறார். பாஸ்டர் இன்றைக்கு வெரி பிளஸ் பண்ண அமௌண்ட் பாயிட்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆனா அவர் ரொம்ப நான் லவ் பண்ண ஏன் சொல்றா, அவர் இருக்குதா சரி இல்லையா சரி, ஒரு அந்த தெம்பான பேச்சு மனுஷனை எப்போதும் பலப்படுத்தும். அம்மா கொடுப்பாருமா, கர்த்தர் கொடுப்பார். அவருடைய முகத்துல நான் ஒரு நாள் கூட இத்தனை வருஷமா அவர் எப்ப பேசினாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸோட தான் பேசுவார். அதான் அவருடைய ப்ளஸ் பாயிண்ட். ஆவியான உணர்த்தின காரியம் சொல்றதெல்லாம் இருக்குது. நம்ம என்ன இது தேவை. ஒரு நாள் கூட நானும் அவரை வருஷத்தோட 2 பேரும் பேசிக்கோமா, உங்களை பேசி சத்தியமா பேச மாட்டோம். சும்மா பேசிப்போம். நான் பாஸ்டர் உண்மை தானே, உண்மையை சொல்லுங்க பாஸ்டர். ஆமா 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 நல்லா சொல்லுங்க. ஆமா ஆமா சும்மா பேசிப்போம். 2 வாட்டி இருக்கும். அது கூட மீட்டிங் கூப்பிடுற டைம். ஹல்லேலூயா. அவர் எப்படி சொல்ல, நீங்க வந்துருங்க ஐயா, நான் வந்துடுறேன் ஐயா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் போகும்போது போயிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொல்லிப்போம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சொல்லி அதோட எப்போ என்ன புக் பண்றாரோ அப்பதான் பேசுவார். இதாங்க நடக்குது, வேற எதுவும் நடக்கலங்க. ஒரு நாள் எனக்கு இந்த என்ன சொல்றது, அந்த குருவிக்காரங்களாம் வச்சு ஒரு சபை நடத்துறாரு. அந்த பாஸ்டர் எனக்கு போன் பண்ண, ஐயா உங்களை நான் புக் பண்ணிட்டேன். சரிங்க ஐயா, சந்தோஷம். எடிசன் பாஸ்டர் பண்ண வேலை அமிச்சிட்டார். அது பாஸ்டர் எனக்கு போன் பண்றாரு, ஐயா இங்க சிலது இருக்குது, அதை என்னால திட்ட முடியல, நீ வந்து திட்டு, நான் பேரெல்லாம் சொல்லி கொடுத்துறேன். எனக்கு வந்துச்சு ஆத்திரம். ஆண்டு சொல்ல, முதல்ல இந்த ஆளை திட்டு.
செமையா திட்டம் போய் அந்தாலதான். ஏன்னா அதை போய் உள்ள பார்த்தா நல்லா பாடுது ஆடுது, பைபிள் நம்மளோட சூப்பரா வாசிக்குது பாஸ்டர். இந்த ஆள் போய் அத்தை திட்டுன்றான். அவனை அந்த ஆளை திட்டு ஒரு நாள் காலையில இருந்து யார் மேல இருந்து கோவத்தை அண்ணாண்ட திட்டுறான் பாஸ்டர் தான். ஏன்னா எழுத படிக்க தெரியாத ஒரு பாமர ஜனங்களுக்குள்ள கர்த்தர் நல்ல. அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் ஆவியான சொல்றாரு, இவர் எதுக்கு திட்ட சொன்னா, இவர் அந்த மாதிரி சொன்னாரு பாரு, அந்த டார்ச்சர் பொறுக்க முடியாது. ஆனா 19 வருஷமா இவர் தான் அவங்க நடத்தினுக்கிறார். இவர் தான் உருவாக்குறது, இவரே உருவாக்கிட்டு இவரே திட்ட சொல்றாரு. சரி ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டாரு அவர் அப்படின்னு. ஆனா அவ்வளவு அன்புள்ள ஜனங்க. அல்லேலூயா. அது சொல்லிச்சுங்க, நான் பார்த்து கேட்டுச்சுங்க, ஐயா என் மீது கரங்களை வச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? யாருமா சொன்னது? உட்காரு, உங்க கூட உட்காந்து சாப்பிடுறேன் உட்காரு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீ ஒரு நல்ல ஊழியக்காரன் என்பது எதிர்த்து அழகு. தகுதியானவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுவது பெரிதல்ல. நீ அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் பரதேசியா இருந்தாலும் அவனோட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடணும். அதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்காரு. அதான் உண்மை. ஒரு நாள் ஒரு பாஸ்டர் தஞ்சாவூர் மீட்டிங் போயிருந்தேன். தனி அறையில் நான் படுத்து கொண்டு இருக்கும் போது நான் எல்லா டீமாக தான். அவர் வந்து என்ன கேட்டாரு, பார்த்தாரு, பாஸ்டர் யூ ஆஸ் கம்ஃபர்டபுள். அப்போ சொன்னேன், நான் எனக்கு எதுக்கு ஏன் கம்ஃபர்டபுள்? எனக்கு ஏன் பாஸ்டர், நான் ஊழியத்துக்கு வந்துட்டு எனக்கு எதுக்கு கம்ஃபர்டபுள்? எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் தேவையில்லை. நீ தரையில படுத்து ஊழியத்தை செஞ்சுட்டு போன்னு சொன்னா கூட நான் கர்த்தருக்காக செஞ்சுட்டு போவேன். அல்லேலூயா. நான் இன்றைக்கு தரையில படுத்து நான் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சேன்னா நான் என்றைக்குமே என் வீட்டுல ஏசியில படுத்து தூங்குவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல 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 நல்ல. அவ்வளவுதான். எனக்கு பாஸ்டர் சொல்றாரு, ஊழியத்துக்காக பேச சொல்றாரு, பேசிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான், எல்லாரும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவரையும் உங்களையும் நடத்துகிறது என் தேவனாகிய கர்த்தர். இன்றைக்கு இல்லை என்றைக்குமே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரூத் பாருங்க, அவன் பேசுறான் இன்றைக்குன்னு ஒரு வார்த்தை. நகோமி சொல்ற அந்த வார்த்தை ரூத் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பக்கம் 336. 7 இடங்கள்ல நான் பார்த்தேன் அந்த இன்றைக்குன்ற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. ரூத்தின் புத்தகம் 336ஆம் பக்கம் 3:18 வாசிங்க எடுத்துக்கோங்க. அப்பொழுது அவர் என் மகனே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், யாக்கோபு ஓடி போனான் தான் அண்ணனுக்கு பயந்து. அதான் சொன்னார, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. நான் உன் வாழ்க்கையில சொன்னதை செய்யும் மட்டும் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. அதான் சொல்றேன், இன்றைக்கு போவாஸ் உனக்கு ஒரு முடிவு பண்ற வரைக்கும் அவன் இளைப்பாற மாட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை சொல்றாரோ அதை செய்து இந்த நாளில அதை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உங்களை விட்டு இளைப்பாற மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முதல் வார்த்தை சொல்லுது, நான் ஒரு காரியத்தை சித்திக்க பண்ணுவேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிப்பேன். அதான் சொல்லுது, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அளிக்கும்படிக்கு கர்த்தர் அதை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் இளைப்பாற மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னொரு இடத்துல இன்றைக்கு ஒரு வார்த்தை வருது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. சொல்றாங்க பாருங்க, யாரு? அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 1:29 தாவீது சொல்றாங்க நினைக்கிறேன். படிங்க சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு. யார் மனைவி கிட்ட சொல்றா? பசேபால் கிட்ட. எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஆணையை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எத்தனையோ பேர் கிட்ட இருந்து என் ஆத்துமாவை பாதுகாத்த
கர்த்தருடைய நாமத்தினால உன் மகனை தானே இந்த சிங்காசனத்துல உட்கார வைக்கணும். அவனை இந்த நாளில இன்றைக்கு நான் அவனை அந்த சிங்காசனத்துல சாலமோனை உட்கார வச்சு தீர்ப்பேன் என்று எனக்கு ஜீவனை கொடுத்த என் தேவன் மீது நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதுல என்ன வந்திருக்கு? இன்றைக்கு என்ன சொல்லுது? இன்றைக்கு அதை படிங்க, அந்த பாயிண்ட மட்டும். இன்றைக்கு செய்து கர்த்தர் இன்றைக்கு செய்து தீர்ப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல என்ன சொல்லுது? காரியத்தை சித்திக்க பண்ணுவார், ஆசீர்வாதத்தை அளிப்பார். மூணாவது என்ன? இன்றைக்கு காரியம் முடிக்கிற வரைக்கும் இளைப்பாற மாட்டார், இன்றைக்கு செய்து தீர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு டிஃபரெண்ட் வேர்ட்ஸ் பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் செய்து தீர்ப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஒவ்வொரு நாளும் நீ தேவ சமூகத்தில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல உட்கார்ந்து காத்திருங்க, கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீ எந்த விண்ணப்பத்தை வைக்கிறீங்களோ, நீங்க எந்த தேவைகளை வைக்கிறீங்களோ, எந்த காரியத்தை வைக்கிறீங்களோ, அதை நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல தலைக்கு மேல கையை தட்டி நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. பாருங்க, எலியா இப்படி ஜெபம் பண்றான். 1 ராஜாக்கள் 18:36 வாசிங்க. அதே 1 ராஜாக்கள் 18:36 சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க. நேரத்திலே எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்படும். இங்க என்ன வருது? இன்றைக்கு இவங்க எல்லாருக்கும் நீங்க என்னோடு இருக்கீங்க, நீ என் தேவனாய் இருக்கீங்க, நீங்க என் கர்த்தராய் இருக்கீங்க என்று சொல்லி இன்றைக்கு விளங்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல 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 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். விளங்க பண்ணுவாரா மாட்டாரா? இன்றைக்கு விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் பாருங்க, இன்னொரு இடத்துல நெகேமியா கிட்ட சொல்றாரு. நெகேமியா 1:11. சீக்கிரம் கரெக்டா பத்திரிக்கை முடிப்பேன். நெகேமியா 1:11 பக்கம் 603. ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது நாமத்துக்கு பயப்படுகிறான் உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி உமது அடியானுக்கு எல்லாம் சொல்லுங்க. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவீர். வர பண்ணுமா? வர பண்ண மாட்டாங்க மாஸ்டர்? நிச்சயமா வர பண்ணுவார். ஹல்லேலூயா. எல்லாம் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க. உண்மைதான். எத்தனை இடத்துல எவ்வளவு ஆண்டவர் எவ்வளவு சொல்றாரு? முதல் காரியத்தை சித்திக்க பண்றாரு, அப்புறம் உன் ஆசீர்வாதத்தை அளிப்பேன்னு சொல்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு? இன்றைக்கு இளைப்பாற மாட்டான். இன்றைக்கு உன் காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவன் இளைப்பாற மாட்டான். நாலாவது என்ன சொல்றான்? நான் இன்றைக்கு என் மகன் அந்த பதவியில உட்கார வைப்பேன் என்று இயேசுவின் நாமத்தினால நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் அஞ்சாவது என்ன சொல்றான்? விளங்க பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்புறம் ஆறாவது இப்ப படிச்சோமே, கைகூடி வர பண்ணுவேன். கடைசியா சொல்லி முடிக்கிறார் பாருங்க. லூக்காவின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் ஒண்ணு முடிக்க போறேன்னா முடிக்கிறேன்னு பாக்காதீங்க. இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது. இயேசு அவனை நோக்கி, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. கரங்களை கரை வைக்க எதனை விசுவாசிக்கிறார்? பாவிகளை இந்த யாரை பார்த்து சொல்றாரு? பாவியை பார்த்து. பாவினா யார் அவரு? யார் அந்த அதிகாரம்? யாரை குறிக்கிறது சொல்லுங்க பாப்போம். கரெக்டா. நான் சகேரி தானே? சகேரி எங்க இருந்தான்?
ஆனா நீ இரம்மா நான் பாப்பாங்களை கேட்க சகை எங்கம்மா இருந்தா அப்புறம் வந்து மரத்து மேல இருந்து அப்படியா பார்த்தான். அப்புறம் அப்புறம் என்ன சொன்னாரு? பார்த்த உடனே ஏசப்பா கீழே இறங்கி வா சொன்னார். அப்புறம் என்ன சொன்னாரு? என் வீட்டுக்கு வர சொன்னார். அப்புறம் அப்புறம் துட்டுலாம் கொடுக்க சொன்னார்ல, துட்டுலாம் தந்துறியா? ஆமென். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். உண்மை அதானே? அதான் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எல்லாம் சொல்றேன், எல்லாம் இன்றைக்கு 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 உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ கர்த்தரை சொந்த ரட்சகராக உன் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு உன் வீட்டுக்கு அவரை அழைத்து நீ உட்கார வச்சாதான் உன் வீட்டுக்கு இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அல்லேலூயா. உன்னை தகுதிப்படுத்தி கொள்ளாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். நீங்க எத்தனை பேர் குடும்பமா சர்ச்சைக்கு வந்துக்கிறீங்க? மீதி பேர்லாம் ஆமா சிலர் நடிக்குது. நீ போயிடுறா, நான் வீட்லயே இருக்கிறேன். நீ வீட்லயே இரு, அப்படியே இருந்தா அப்படியே போயிடு. குடும்பத்தோட ஆலயத்துக்கு வரணும். அதான் எத்தனை குடும்பம் பாஸ்டர்? 30 எப்படி 4ன்னு போடுவோம். 30 எல்லாம் 2 இருக்கும். 4ன்னு போட்டா கூட 30 4 எனக்கு கணக்கு கொஞ்சம் வீக்கு தான். 120 தானா? 160 இல்ல 120 தானா? ஆமா 120 தானே பாப்பா. இது ஒரு டெக்ஸ்டா எழுதினே எழுது. நல்ல சில இருக்குது அப்படியே மணி கணக்கில் எழுதும் டைரியில ஊந்து ஊந்து. மறுநாள் நான் என்ன வார்த்தையை நான் பேசினேன்னா மண்டேஸ்வரியம் உட்காந்து மறுநாள் நான் பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. ஆமென். ஆமா ஆனா நான் கூட வீக்கு தான். நான் எழுதுறது இல்லை, நம்ம நெத்திலையும் இதயத்திலையும் எழுதிக்கிறேன். ஆமா எழுதுறீங்க, சந்தோஷம் தான். எங்க மாமியார் இருக்குது பாரு, அது இஷ்டத்துக்கும் எழுதும். அண்ணன் பேசிச்சுன்னா டைரி எடுத்து அது அண்ணனுக்கு ஒரு 35 ஃபேன்ஸ் இருக்குது. 35 எப்படி பார்த்தாலும் ஒரு 60 65 இருக்கும் வயசு. ஐ மீன்ஸ் அதுங்கதான் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ். எழுதிட்டு அப்புறம் அவர் சொல்றான் ஆமென் ஆமென் ஹalleluya. இது 20 சொல்ல மாட்டேங்க, 60 தான் சொல்லுது. ஆமென் ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஆனா இங்க 20 சொல்லுது 60 சொல்லுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. அதான் 7 இடங்களில உன் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னா உன் வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். உன் குடும்பம் உன் வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னா அதுல நீ ரட்சிக்கப்பட்டாதான் நீ கிறிஸ்தவனாகுள்ள போய் உட்கார முடியும். ஹalleluya. உனக்குள்ள எந்த மாற்றமும் எந்த கிரியும் இல்லாம கர்த்தரை நான் வந்து சாராயம் குடிப்பேன், நான் சிகரெட் குடிப்பேன், நான் எல்லாம் செய்வேன், ஆனா நான் சபைக்கு வருவேனா அதுல ஒரு பயனும் இல்ல. உனக்கு பரலோகத்துல இடம் இல்ல, உன் வீட்டுல ரட்சிப்பு இல்ல, உன் வீட்டுல எந்த மாற்றமும் இல்ல, உன் வீட்டுக்குள்ள கிரியை இல்ல, உன் வீட்டுல கர்த்தர் இல்ல. இதான் உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஆமென். நான் சாணம் எடுக்கல, நான் சபைக்கு வரேன், நான் தசம்பாகம் கொடுக்கிறேன், நான் கர்த்தருக்காக எல்லாத்தையும் செய்றேன். ஓ நோ, நெவர் டு சே. நீ வீணடிக்கிற அவ்வளவுதான். கொடுக்கிற கர்த்தரை தான் ஆசீர்வதிக்கிறார் அவ்வளவுதான். ஆனா ஆத்ம ஆதாயம், ஆத்ம மீட்பு, ரட்சிப்பு இல்லாம தேவனுடைய ராஜ்யத்துல எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு மனுஷிக்கும் இடம் இல்ல. பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை நீ கர்த்தருக்காய் வாழ்ந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துல உனக்கு இடம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதனால நான் போயிட்டேன், மனைவி நான் போயிட்டேன்னா என் கணவனுக்கு பல்லவம் கட்சின்னு நினைக்காது. நான் ஒருத்தன் வருதுனால என் மகன் வேலைக்கு போயிட்டானா என் மகனுக்கு பல்லவம் கிடைச்சிடும் வராத சபைக்கு. குடும்பமா வந்து டேய் வேலை இருக்கட்டும் நேரம் இருக்கட்டும், உன் வேலையில 1 மணி நேரம் 2 மணி நேரம் பர்மிஷன் கேட்டு வா. தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீ தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி உன் வேலைக்கு போ. உனக்கு ப்ரமோஷன் ரெடியா காத்துட்டு இருக்கும், உனக்கு வருமானம் உயர்ந்திருக்கும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் சன்னதி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போதுதான் உன் பிள்ளைகள் வானத்தின் சன்னதி நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பதுங்கி பெருகுவாங்க. இல்லைன்னா முன்னால பொட்டுப்பாங்க.
அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு வரோம். அதான் சொல்றாரு மோசே பாவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 13வது வசனத்தை வாசிங்க. இப்போ யாத்ராகமம் 14. அப்போது மோசே ஜனங்களை நோக்கி ஓ லெசன் எல்லாம் சொல்லுங்க. பயப்படாதீங்க. பகல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் பயப்படாதீங்க. பயப்படாத தைரியம் சொல்ல. எல்லாம் சுலபமான வார்த்தை தானே. பாஸ்டர் பயப்படாதீங்க, எல்லாம் சந்திக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் முதல் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதான் ஃபர்ஸ்ட் வேர்ஸ். அல்லேலூயா. அழறாங்க, பயப்படுறாங்க. கர்த்தர் சொல்றார் பயப்படாத, வெயிட் பண்ணு, கர்த்தர் உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார். அல்லேலூயா. இதுதான் தேவன் அவங்களை பார்த்து எல்லாரும் பயப்படாத. மனைவி பயப்படுறா, எங்க தாவீது என் மகனுக்கு பதிலா வேற யாரையாவது உட்கார வச்சிருவானோ, அந்த சீட்டுக்கு வேற யாராவது வந்துருவாங்களோ. அல்லேலூயா. ஆமென். அவன் பயப்படுறான். எலியேசர் எப்படி, ஐயோ நான் எப்படி போவேன், எப்படி? பயப்படாத, ஒரு சூதனை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நகோமி ரூத் பயப்படுறா. நகோமி சொல்றா பயப்படாத, உனக்கு அந்த மனுஷன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வரைக்கும் அவன் ஓய மாட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெகேமியா தகைக்கிறான், கலங்குறான், பயப்படுறான். கர்த்தர் சொல்றாரு உன் காரியத்தை நான் செய்து வாய்க்கும் முடிக்கும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில பயம் இருக்கா? குடும்பத்துக்குள்ள பயம் இருக்குதா? என் மகனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? என் மனைவியுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? என் மகனுக்கு திருமணம் ஆகுமா? நான் இந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிடுவேனா? என் வாழ்க்கையில நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேனே, நான் காத்திருக்கும் போது இந்த காரியம் என் வாழ்க்கையில கிடைக்குமா? இப்படி எல்லாம் உங்க மனசு பல இடங்கள்ல பயந்து இருக்கிற வேலையில கர்த்தர் சொல்றாரு நீ நின்று கொண்டு பயப்படாத, நீ நின்று கொண்டு நான் செய்யும் ரட்சிப்பை பாரு. இன்று காண்கிற எகிப்தியனை நீ என்னைக்குமே காண மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நல்ல விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சமான விசுவாசிக்கல, நல்ல விசுவாசிக்கிறேன். பக்கத்துல போய் சொல்லுங்க, நல்ல விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, விசுவாசிச்சீங்கன்னா எல்லாம் கூடும். அதுதான் அவன் செஞ்ச காரியம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா எல்லாம்? ஆமென். சரி, அதி சீக்கிரத்தில் நீங்கி விடும். நல்ல கையை தட்டி தேவ மைனர் கொடுங்க. எல்லாம் ஒரே பாட்டு பாடி இன்னும் கரெக்டா 10 நிமிஷம், கரெக்டா நீங்க 11 மணிக்கு எல்லாம் வெளியே போயிடலாம். எல்லாம் கையை தட்டி எல்லாம் நல்லா 1 2 3 4. அதி சீக்கிரத்தில் எந்த உபத்திரம், எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் எதுவா இருந்தாலும் அது லேசா நீங்கி போயிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதான் தைரியமா சொல்ல, கடந்ததை நினைச்சு எப்போது கவலையே படக்கூடாது. அல்லேலூயா.
இப்ப நடக்க போவதை நினைச்சுதான் நம்ம கவலை பண்ணணும். அல்லேலூயா. அதான் முதல் பாயிண்ட் என்ன? பயப்படாதீர்கள், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இரண்டாவது நாவா இருக்கும் சொல்லுங்க. அதே அதிகாரம் யாத்திராகமும் 14:14 வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சும்மா இருங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் மகளே சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இரு. அடிக்கடி பக்கத்து வீட்டுக்காரங்க போய் சண்டை போடாத. அல்லேலூயா. சும்மா இரு. அந்த வார்த்தையை நான் யோசிச்சு பார்த்தேன். சும்மா இருங்கள், சும்மா. ஆனா நம்ம எங்க வாய் சும்மா இருக்குது. ஏய், அவன் ஒண்ணு பேசிட்டா நீ ரெண்டு பேசு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கம்பெனி பக்கத்துல இருக்கு, சும்மாவா இருக்கு? சும்மாவே இருக்காது. இந்த பழசு புதுசா ஒருத்தர் கெடுக்கணும் தெரியுமா? இன்னைக்கு ஒருத்தர் இன்ட்ரிக்கு போறாங்க. இன்ட்ரிக்கு போனோம்னா இந்த பழசு இது பத்தியா அது ஒரு வேலையும் செய்யாது. சில 35 வருஷமா கம்பெனில வேலை செய்யும். அது புதுசா போறான் பத்தியா, அவங்ககிட்ட சொல்லும். மேனேஜர் கேட்டா உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி, எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்கன்னா உன்னை வேலை வாங்கிடுவான். இதுவும் உருப்படாது, அதுவும் உருப்படாது. அல்லேலூயா. இதுதான் உண்மை. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் அங்க பயன்படுத்தலாம்னு நினைப்பாரு. இந்த கவிதையை வச்சு உன் காரியம், நீ போய் அந்த கவிதை பேச்சை கேட்டுங்க, நீ பெப்பேன்னு ஆயிடுவே. அல்லேலூயா. ஆமென். யாருக்குமே சும்மா இரு, கம்முன்னு இரு. ஆண்டவர் அதை யோசிச்சேன். சும்மா இருக்குது ரொம்ப கஷ்டமாச்சு ஆண்டவரே. வாயை என்னாலையும் மூட முடியாது, ஜனங்களாலையும் மூட முடியாது. எப்படி இது சும்மா இருங்கன்றீங்க? அப்ப யோசிச்சு பார்த்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இருந்தாங்க. சில நேரங்களில் மோசே கையை உயர்த்தின போது உயர்வு அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சுதான். கையை தூக்கி கீழே போட்ட போது தோல்வியை கண்டார்களாம். ஆனா இவர்களுக்கு பதிலாக இவர்களை சும்மா இருக்க வைத்து தேவன் யுத்த ராணுவத்தை அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறக்கினார்களாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யுத்த ராணுவத்தை இறக்குறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா சும்மா இருங்க. உங்களுக்காக எது இருக்கு? யுத்த ராணுவம் இருக்குது. ஆமென். அதை எப்படியே சொல்றார் ஆண்டவர் பாருங்க. படிப்போம், வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 3-4. உபாகமம் 20:3-4. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். இன்று உங்கள் சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்ய போகிறீங்க. உங்கள் இருதயம் துவள வேண்டாம். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பயந்து, நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் வேண்டாம், தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்க சும்மா இருங்க. உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். வெளிப்படுத்தல, யுத்த ராணுவத்தையே தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த யுத்த ராணுவத்துல நம்மளோட போர் தளபதியா இருக்கிறது கேப்ரியேலும் மீகாவேலையும் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12:7 எடுத்தவங்க வாசிங்க. சொல்றாங்க பாருங்க. மீகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பங்கள் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. இவங்க என்னன்னா வலு சர்ப்பத்தோடு சில தூதர்கள் இருந்தாங்க. ஆனா மீகாவேலும் கேப்ரியேலும் கூட யுத்தம் பண்ணும் போது அவங்களால மீகாவேலையும் கேப்ரியேலையும் ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு உன் பிரச்சனைக்காக, உங்க போராட்டத்துக்காக நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம். நீங்க சும்மா இருங்க. தேவன் உங்களுக்காக யுத்த ராணுவத்தை வைத்திருக்கிறார். அவர் இறங்கி உங்களுக்காக யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதான் யுத்த ராணுவத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் அவர்கள் சும்மா இருந்தார்கள். அல்லேலூயா. கோத்திரமே ஓடுது, இவன் முன்னோக்கி போகிறான். ஏன்னா இவனுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கு. தாவீதுக்குள்ள என்னை இவர்கள் மத்தியில இந்த கோலியாத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்னை பாதுகாப்பார். அல்லேலூயா.
கூழாங்கற்களை கொண்டு எவ்வளவு கவசத்தை மாட்டாங்க, எவ்வளவு அவனுக்கு உடைகளை மாட்டாங்க. அந்த உடையில அவனுடைய பலன் இல்ல. அவன் ஆவியில தேவன் பலத்தை வச்சிருந்தனால, அவன் மீது தேவ அபிஷேகத்தை வச்சிருந்தனால தேவன் அங்கு ஒரு அதிர்வை உண்டாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க, எனக்கு என்ன நடந்துருமோ, எனக்கு என்ன பிரச்சனை ஆயிடுமோ, எனக்கு எவன் தீங்கு விளைவிச்சிருவானோ, எனக்கு என்ன கேடு விளைவிச்சிருவானோ அப்படின்னு நீ ஒரு நாள் வைக்காத. ஏன்னா நீ தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷி. உன் மேல கையை வைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அங்க ஒரு அதிர்வை உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? பயப்படாம கையை தட்டி நன்றின்னு சொல்லு. உன் மேல கையை வைக்கிறதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட பிரச்சனை போராட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அதிர்வை உண்டாக்குவார். அது கடுக்கலங்கி போய் அங்க நிற்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி. அல்லேலூயா. தாவீதுக்கு தெரியும் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் கெட்டவன், அவன் மேல கை வைக்க கூடாது. அல்லேலூயா. சவுலுக்கு தெரியும் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் மேல கை வைக்க கூடாது. அதனாலதான் நீங்களும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை ஏன் ஞானஸ்நானம் சொன்னு தெரியல. இப்போ யோசிக்கிறாங்க, இந்த பாவி எப்படி இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட் வந்துடுறாங்க. உங்ககிட்ட எல்லாம் கத்துருவோம், எல்லாத்தையும் செய்யற. என்ன பிரச்சனைன்றது பாஸ்டர் தெரியுமா? எதுவா இருந்தாலும் சொல்லி நான் தைரியமா சொல்லிட்டு போறேன். சில ஒரு நாள் என்ன ஒரு சகோதரி ஒரு குடும்பத்துல அந்த பொண்ணு தான் பாத்ரூம்ல எடுத்துட்டு பைபிள் வாசிக்கும் பறிச்சு வச்சு. ஆவியானவர் எதற்காக இதை ஏவுறாருன்னு தெரியல. பாத்ரூம்ல அந்த குடும்பத்துல 11 பேர் சொல்லிச்சு. நான் சொன்னேன், ஏமா இப்படி பாத்ரூம்ல இருந்து பைபிள் வாசிக்கிறேன், என் குடும்பத்துல வேதாகமத்தை கிழிச்சு போட்டுருவாங்க, மறைச்சு. அதனால தான் நான் மறைச்சு வாசி. நீ தைரியமா வாசி. உன்னை கொண்டு உன் குடும்பத்தை கர்த்தர் மாத்துவார். உன்னை கொண்டு உன் குடும்பத்தை மாத்துவாருங்க. மாந்திரிக கட்டுனால கட்ட அப்படி அந்த அம்மா பொட்டு எப்படி தெரியுமா உட்காந்து, அந்த பொண்ணுடைய அம்மா எவ்வளோ பெருசா இருக்கும், அப்படியே பொட்டு. எல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பொண்ணு முதல்ல அந்த பையன் என்ன சொல்லி, அண்ணா நான் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா என்ன ஒதுக்கிடுவாங்க, குடும்பத்தை விட்டு என்ன ஒதுக்கிடுவாங்க. அப்ப நான் சொன்னேன், கர்த்தருக்காக உன்னை ஒதுக்கிட்டோம், உன்னை மறுபடியும் அவங்களோடு கூட கர்த்தரை சேர்க்க வைப்பாங்க. ஒதுக்குனாங்க, புறம்பே தள்ளுனாங்க, புறம்பே எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க. ஆனா ஏதோ ஒரு அவகிட்ட நடந்த காரியம், வியாதியில படுக்கும்போது இந்த மகதான் போய் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே வியாதியை குணமாக்குங்க, ஒரு மாற்றத்தை வைங்க, என் அண்ணனுக்கு சுகம் கிடைக்கட்டும், என் அண்ணிக்கு சுகம் கிடைக்கட்டும், ஒரு மாற்றம் வரும்போது ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் தைரியமா வல்லவன் கர்த்தர் மேல நம்பிக்கையை வைமா. நம்பிக்கை வச்சுட்டு போ. ஐயோ நான் மாறிட்டா என் கணவன் என்ன ஒதுக்கிடுவான், என் குழந்தை உன்னை ஒதுக்கணும், என் குடும்பம் ஒதுக்கணும். ஒரு நாள் ஒரு ஈசியில ஒரு பட்டணத்துல, பாண்டிச்சேரிக்குள்ள ஒரு பட்டணத்துல போய் பேசுறேன். நான் இன்றைக்கு கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன்னா என் மகளுக்கு என் ஜாதியில எவனும் பொண்ணு தர மாட்டான். அல்லேலூயா. என் குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க. அதான் சொன்னேன், ஜாதி மதம் எல்லாம் மனுஷனே பார்த்து உண்டாக்கி கொண்டது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல எந்த ஜாதி இல்ல, எந்த மதமும் இல்ல. கர்த்தர் உன்னை பார்க்கிறார், உள்ளத்தை மட்டும் தான் பார்க்கிறாரு. இவன் என்ன தேடுறானா, இவன் என்ன துதிக்கிறானா, இவன் என்ன மகிமைப்படுத்துகிறானா, என் பரிசுத்தம் இவனுக்குள்ள இருக்கிறதா, என்னை வாஞ்சையோடு தேடுறானா, இதை மாத்திரம் தான். உன் உள்ளத்தை மட்டும் எனக்கு கொடு. உன் அந்தஸ்து, உன் தகுதி, உன் பணம் எனக்கு எதுவும் தேவையில்லை. இந்த ஒரு ஆத்மா கர்த்தருக்குள்ள போச்சுன்னா அன்றைக்கு பரலோகம் பார்த்து நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதுதான் நமக்கு தேவை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனாலதான் இவங்களை நான் ஆவியானவரை போஸ்ட் பண்ணு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. உங்க வீட்டுல நான் தைரியமா பைபிள் வாசிக்கிறியா? வாசிக்கிறேன். உங்க வீட்டுல தடையா நிக்கிறாரா? சிங்கிள். அப்புறம் ஏன் அது அவங்களே யாரு? பசங்க முகத்துல பாரு கிறிஸ்தவ. இந்த வருஷம் நான் கமிங் பேக், அடுத்த வருஷம் நான் இதே மாதிரி தான் இருப்பேன், இளமையா.
உன்னை இளமையா பார்க்கும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை நான் அர்ப்பணிக்க நீ கொடுத்து பாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில பார்ப்போம். எந்த ஆசீர்வாதம் உனக்கு தடையா நிற்கிதோ, எந்த மனுஷன் எதுக்கு பயப்படுறியோ அதெல்லாம் மாற்றி போடுவான். உன்னை கொண்டு பல பேரை கர்த்தர் சந்திப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தைரியமா சொல்லிட்டு போ. நீ முழங்கால போய் போடு, வீட்டில் போய் தேவ சமூகத்தில் முழங்கால நீ முடக்கு. ஆண்டவரே, இதை நான் செய்ய போகிறேன். என் வாழ்க்கைக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரணும் சொல்லிட்டு வந்து பாரு. உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். கரங்களை கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரெண்டு, நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றதை பாருங்கள். கடைசியில் என்ன இருக்கு? கடைசியா என்ன இருக்கான்? என்னவா இருக்கான்? சர்ச்சை முடிஞ்சவன என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதமா? சர்ச்சை முடிஞ்சவன சர்ச்சில் இருப்பீங்களா? நீங்க புறப்பட்டு போங்கள். அதான் புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா, ஆமென். ஆமா, இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு தானே போக போறீங்க? நான் சொல்றேன் 15வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14. அப்பொழுது மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்ன why happened என்னிடத்தில் ஏன் முறையிடுற? புறப்பட்டு போங்கள். எப்படி சொல்றாரு? புறப்பட்டு போங்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அல்லேலூயா. நீ இப்படியே உட்கார்ந்து நல்லா நம்ம சொன்ன, நீ இப்படியே உட்கார்ந்து எப்படி? புறப்பட்டு போ. தைரியமா போ. அதான் சொல்ற, நீ புறப்பட்டு போ. கர்த்தர் உனக்கான ஒரு புதிய வழியை திறப்பார். கரகத்தடி கர்த்தரை நீங்க புறப்பட்டு போங்க. கர்த்தர் வைராக்கியமா புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கான புதிய வழியை கர்த்தர் திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? அப்படி அவருக்கு திறந்தாரா இல்லையான்னு பாருங்க. அப்படியே 16வது வசனத்தை வாசிங்க. கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக நடந்து போனாங்களா இல்லையா? போவார்கள் சொல்லிட்டார் ஆண்டவர். உன் கையை சமுத்திரத்துக்கு நேரா நீட்டு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? 19 வாசிமா அப்படியே. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவே வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. ஆனா இஸ்ரவேலருக்கோ இரவு வெளிச்சமாக்கிற்று. அல்லேலூயா. யார் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ அந்த இரவு நீ கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால அது உனக்கு வெளிச்சமா மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நல்ல கையை தட்டி சொல்லி நன்றி சொல்லு. நீ யாரை நம்பி கர்த்தரை நீ நம்பினா நீ இருக்கிற இரவு உனக்கு வெளிச்சமாய் மாறும். அல்லேலூயா. உன் வீடு ஒரு இருளா இருக்கு, என் வீடு ஒரு இருள் படைஞ்சிருக்கு, என் வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல, என் வீட்டுல கஷ்டம் இருக்குன்னா உன் வீட்டுல கடவுள் கர்த்தர் இல்லைன்றதுதான் அர்த்தம். உன் வீட்டுல கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா அந்த இருள் மறைந்து உன் வீட்டுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிநடத்த ஒரு வெளிச்சம் எப்படி வந்ததோ அப்படி உன் வீட்டுக்குள்ள மேகங்கள் எல்லாம் மறைந்து கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்க? நல்ல கரங்களை தட்டி படிமாவிய மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். சொல்றான், நீட்டுன்னு சொல்றாரு. நீட்டான், விசுவாசிச்சே நீட்டான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து வறண்டு போக பண்ணினார். பிரிந்து போயிடுச்சு. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக எப்படி நடந்தாங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சமுத்திரத்தை பிளக்கிறார் ஆண்டவர். ஒரு சமுத்திரத்தை பிளந்தா அந்த சமுத்திரத்துக்குள்ள எப்படி ஒரு வெட்டாந்தரை இருக்குமா? நல்லா யோசிச்சு பாரு. அல்லேலூயா. உன் பிரச்சனைகளை பிளந்து கர்த்தர் உன்னை நல்ல பாதையில நடக்க வைக்கிறார். அல்லேலூயா. இது டைல்ஸ் தானே? இது
டைல்ஸ்லயே நீ இந்த மாதிரி போட்டு சூப்பரா நடக்க வச்சுக்கிறல்ல எல்லாரையும். அதுல நீங்க விசேஷித்தவர்கள் தான். அதுல உண்மையா பாஸ்டர் நான் பார்த்தேன், அதை வந்து பார்த்தேன். நான் யோசிச்சேன் டைல்ஸுக்கு மேல இதையும் போட்டாங்க அப்படின்னு. அப்போ நீங்க எல்லாத்தையும் அப்போ உங்களை அது ஒண்ணுன்னு சொன்னார் ஆண்டவர், எப்பா அவங்கள நான் நிரப்பி வச்சுக்கிறேன், அதனால தான் நிரம்பி இருக்குதுங்க அப்படின்னாரு. கரகத்தடி கத்தரை டைல்ஸ் போதும், இதுக்கு மேல ஒரு மேக்கப் போட்டு நீ நடக்க வைக்கிறா கத்தன் நீங்க நடக்க வைக்கல, உங்களை வச்சு செய்ய வச்சு நடக்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. பாஸ்டர் சிரிக்கிறார். சொல்லட்டும் சொல்லட்டும், நான் தானே கெஞ்சி கூத்தாடி வாங்குறது எனக்கு தானே தெரியும். கண்ணே மணியே கொஞ்சி வாங்க வேண்டியதை கொஞ்சி வாங்க, அதுக்குதான் உங்க வேலை. அல்லேலூயா. அழகா இல்லைனாலும் அழகா இருக்குதுன்னு தான் சொல்றது எங்க வேலை. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால பாருங்க, பிளக்குறாரு, பிளந்து அது நடுவுல வெட்டாந்தரையை போல நடக்க வைக்கிறார். அல்லேலூயா. வெட்டாந்தரைனா அந்த தர ரெடி பண்ணிருக்கீங்களே அது மாதிரி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிற தெரியுமா? இது எகிப்தி ஜனங்களுக்கு என்ன சேத்த போட்டு அவங்க ஒப்பி வச்சுக்கிறீங்க பாருங்க. அது உள்ள வந்தா செத்தான். என்ன பாஸ்டர்? அதனாலதான் பாஸ்டர் என்ன இப்படி அப்படி சுத்தி கொண்டு வா என்றார். சுத்தி கொண்டு வந்தனாலதான் கார புரு இதுல முடியல மாட்டி தொங்கிப்பார். அல்லேலூயா. பயங்கர பிளான் பண்ணி செஞ்சுக்கிறீங்க பாஸ்டர். பிடிக்காதவனுக்கு வந்தா இந்த ரோடு, பிடிச்சவனுக்கு வந்தா அந்த ரோடு. வெரி குட், ஐ லவ் யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். கரல தட்டி கர்த்தரை மகிமை பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்ப வராங்க வெட்டாந்தரையை போல. அப்போ யோசிச்சு பார்க்கற, எப்படி ஆண்டவரே கடையில பிளக்குறீங்க, பிளந்து இப்படி ஒரு ஜனங்களை, அதான் கர்த்தரை நேசிக்கிறவங்கள நம்மள மாதிரி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை இப்படிதான் கதை. ஏன்னா என் பிள்ளை போய் கஷ்டம் கரடுமுரடான பாதையில நடக்க கூடாது, என் பிள்ளை ஒரு நல்ல ஒரு வெட்டாந்தரை உருவாக்கி அதுல என் பிள்ளைகளை நான் நடக்க வைப்பேன். அல்லேலூயா. உனக்கு கஷ்டம், போராட்டம், கண்ணீர் எவ்வளவு இருந்தாலும் கர்த்தர் உனக்கு ஒரு வெட்டாந்தரையை உண்டாக்கி அந்த பாதையில இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடந்து போக பண்ணினாரோ அப்படி கர்த்தர் உங்களை ஸ்மூத்தான பாதையில எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு கஷ்டத்தின் பாதைகள் இருந்தாலும் கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உன்னை வெட்டாந்தரையில் நடக்க வைப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை பண்ணுகிறார். அல்லேலூயா. படிமா முடிக்க போகிறேன். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்புறம் அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து, எப்படி பாருங்க, நல்ல இப்படி ஜலம் வந்து அப்படி குவியலா சுருண்டு அப்படி எப்படி நின்னுச்சு, மதில் போல. எங்க நடக்குமா இதெல்லாம்? நம்ம வேதத்துல எவ்வளவு அற்புதத்தின் தேவன் பாரு. இவ்வளவு நாள் நீ வாசிச்சிருப்ப, இதெல்லாம் ஆச்சு. நான் இப்ப பாயிண்டா சொல்லணும். வெட்டாந்தரன்றான், மதில் போலந்து சுருண்டு நிக்குதுன்றான். இதெல்லாம் நல்லா ஒத்து கவனிக்கணும். அது ஆவிக்குரிய. அதாவது இன்னைக்கு எல்லாம் ரீடிங் பண்ணோம். வாசியா சங்கீதம் வாசிச்சேன். எப்படி வாசிச்ச? அது வாசிச்சேன் அப்படியே. ஆமா, நல்ல பொறுமையா நிதானம் ஆவிக்குரிய கண்களோடு பார்த்து வாசிங்க. அல்லேலூயா. மாம்சத்துக்குரிய கண்களோடு பார்த்து வாசிச்சுனா வேதத்தினுடைய அர்த்தங்கள் உனக்கு புரியாது. ஆவிக்குரிய கண்களோடு நிதானமாய் நீ வேதத்தை நீ வாசிக்கும் போது அதன் வார்த்தைகள் ஒன்றும் உனக்கு அணுவாய் நீ ரசிப்ப. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. படிப்போம். பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறக்கானை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இவங்களும் உள்ள போறாங்க, அவங்கள பின்னாடி தொத்தினா உள்ள வராங்க. அல்லேலூயா. வட்டம் நம்ம கூட அப்படிதானே. வா என் பின்னாடியே வா, நான் எவ்வளவு தூரம் போறேன், வா வருடா. கர்த்தர் உனக்கு ஒரு வேலையை வச்சாங்க, கரண்ட் சாக்க வச்சிருவாரு உனக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்புறம் படிங்க. எனக்கு விழுந்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவங்க உள்ள நெருங்குறப்ப கலங்கடிக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழறவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். எப்படி? ஐயோ வானா, இதோட போற, இவ்வளவு தூரம் வந்துட்ட, ரொம்ப பிரச்சனை, போறா. இவனை பின்தொடரும் போதே பிரச்சனை வருது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை பின்தொடர்ந்து வருவனை பார்த்து நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க. இவங்க எப்படி சும்மா நடந்து போனாங்களோ அது மாதிரி சும்மா நடந்து போங்க. உங்களை பின்னாடி வரும்போது, உங்களுக்கு பின்னாடி வரும்போது கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பார். பிரச்சனையை கொடுத்து அவன் அப்படியே ரதங்கள் எப்படி திரும்புது, அவங்க திரும்புறப்ப நீங்க கவுக்கவனா கர்த்தரை கவுப்பாரு. படிங்க. கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று
எகிப்தியர்கள் விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு மறுபடியும் கையை நீட்டுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எப்படி சண்டையை போட வைக்கிறாரு, கையை நீட்ட சொல்றாரு. அவ்வளவுதான். அதான் மோசே கையை தூக்கினிடம் வெற்றி உண்டாகினது, கையை கீழே போட்ட போது தோல்வி உண்டாக்கினது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை கையை நீட்ட சொன்னா நீட்டு, கம்முன்னு இருக்க சொன்னா சும்மா இரு. அல்லேலூயா. பாருங்க என்னாச்சு. அப்பொழுது மோசே கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்து எகிப்தியர் அதற்கு நேராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே அவர்களை கவிழ்த்து போட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பயப்படாதீர்கள். நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறப்பார். திறனாரா இல்லையா அவர்களுக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு நான் சொல்றேன் அதை படிங்க. நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை அருளுவார். நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களுக்கு புதிய வழியை திறப்பார். எப்பொழுது? இன்றைக்கே, இப்பொழுது, என்றென்றைக்கும் கர்த்தர் புதிய வழியை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தட்டி எல்லாம்